பிளாட்டினம் அடிக்கிறவங்களுக்கு தனி லெவல், கரெக்டா? ஆனா இந்த சிங்கம் படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, ஓடு மீன் ஓட ஒரு மீன் ஒருமை காத்திருக்குமா, கரெக்டா? சார் எல்லாமே உடனே கிடைச்சதுன்னு வைங்களேன், அதுக்கு வேல்யூ தெரியாது. அதுக்கான தகுதி என்னன்னு தெரியாம ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான வேல்யூ தெரியாது. இன்னைக்கு பல போராட்டம் இந்த பிசினஸ்ல, என்னால கேரண்டியா சொல்ல முடியும். பல போராட்டம் இந்த பிசினஸ்ல. எப்படியாச்சும் நான் ஜெயிச்சிட மாட்டேனா, ஜாயின் பண்ண புதுசுல வருவாப்ல ஓடிடுவார், வருவாரு ஓடிடுவார். ஒரு நாள் கூட முழுசா உட்கார்ந்து நான் பார்த்தது இல்லை. வருவாரு, இந்தா போறேன்ட்டு போயிடுவார், சார் இந்தா வரேன்ட்டு போயிடுவார். இப்படியே ஒரு 2 வாரம். அதுக்கப்புறமா அவரை உட்கார வச்சு சம்பந்தப்பட்ட லீடர் என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படி இருந்தா நீங்க எப்படி அடுத்த லெவல்ல போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருந்தார். அவங்க எனக்காக பேசுறாங்க, என்னுடைய வளர்ச்சிக்காக பேசுறாங்கன்னு சொல்லி அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இன்னைக்கு சார் நம்ம நிறுவனத்துல 700 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 700 ரூபாய் முதல் படிக்கட்டு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். 100% உழைப்பு பண்ணணும். ஆனா வாரம் 10,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. முதல் படிக்கட்டு தாங்க கஷ்டமா இருக்கும், அடுத்தடுத்த படிக்கட்டு. ஏன்னா முதல் படிக்கட்டு ஏறும் போதே அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும், அனுபவம் கிடைச்சிரும். அந்த அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்த படிக்கட்டு ஏறும் போதே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், கரெக்டா? அப்ப நம்ம நிறுவனத்துல நிறுவனத்துடைய பிளாட்டினம் லீடர் வர வச்சிடலாமா? நம்ம நிறுவனத்துடைய நடந்து முடிந்த வாரங்கள்ல பிளாட்டினம் லீடர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வர வச்சிடலாமா? நம்ம நிறுவனத்துடைய பிளாட்டினம் லீடர் நடந்து முடிந்த வாரங்கள்ல பிளாட்டினம் லீடர், அதாவது சில்வர் லீடர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? பிளாட்டினம் லீடர் எப்படி இருக்குங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரியாது. நிறைய பேர் யூடியூப் சேனல்ல பார்த்திருப்பீங்க, சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல்ல பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால அந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் பெரிய விஷயம், அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், நமக்கு வேடிக்கை தான் பார்க்கும். ஆனா என்னாலையும் அந்த போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் சொல்லி அந்த பிளாட்டினம் லீடர் போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ண நம்ம நிறுவனத்துடைய அவங்களுக்கு நிறுவனத்தின் சார்பாக பிளாட்டினம் லீடருக்கு நம்ம நிறுவனத்தின் சார்பா அவங்கள வழிநடத்தக்கூடிய மாலையை போட்டுடலாமா? வாங்க. பிளாட்டினம் லீடர் இன்னைக்கு தான் இருக்கிற போஸ்டிங்ல தனக்கு கீழே இருக்கிறவங்களை ஏற்றி அழகு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு பெரிய லெவல்ல
leaders Satyapriya. கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு வெளி உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை மரியாதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 தடவை விடும். கரெக்டா? ஒண்ணு கல்யாணத்துக்கு, அப்ப அதிகபட்சம் ஒரு 2 மாலை விடும். கரெக்டா? அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மாலை விடும். அது யார் போடுறா, எதுக்கு போடுறாங்கிறதுலாம் தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கையில 2க்கும் இடைப்பட்டதுல எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ரெகக்னைசேஷன் தான். கரெக்டா? இன்னைக்கு ரோஹித்துக்கு நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னா அவருடைய உழைப்புக்கு, உண்மையான உழைப்புக்கு தான் இன்னைக்கு இந்த ரெகக்னைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துடைய போடுவான் நம்ம கட்டலாம். ரைட்டா? நம்ம நிறுவனத்துடைய எமரால்ட் மேனேஜர் ஜி உமா. ஒரு கடல்ல இறங்கும் போது முதல் கிடைச்ச முத்து ஃபியூச்சர் இந்தியாவின் முதல் சொத்து. கரெக்டா? ஆரம்பிக்கும் போது சொன்ன வார்த்தைய நம்பி கரெக்டா கூட நின்னாப்ல. இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற மொத்த பேருமே அவரு கீழே தான். இன்னைக்கு அவருடைய சைஸ் கம்மியா இருந்தாலும் வயசு கம்மியா இருந்தாலும் இன்னைக்கு அவரை வயசையும் தாண்டி இன்னைக்கு அவர் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிறுவனத்துடைய ஃபியூச்சர் டைமண்ட் மேனேஜர் ஏ ஆரோக்கிய. இன்னைக்கு ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நான் வேற மாதிரி பண்றேன். ரைட்டா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல நிறைய நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரை சொன்னாலே தெரிச்சு விடுவாங்க. ஒரு சில பேரெல்லாம் அவங்க பேரை சொல்லிதான் என்னம்மா சொல்லுமா சொல்லவா. அதாவது நல்ல, அதாவது எப்படின்னா வெட்டுன்னா வெட்டு, அன்புன்னா அன்பு, வீச்சுன்னா வீச்சு. அது அவங்க ஊர் ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா நிறைய டீமுகளை நிறைய விஷயங்கள், அதாவது அவங்களுடைய அந்த கோபத்துல பேசும்போது நானே ஒரு சில அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஏன் கோவப்படுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்கிறத அனலைஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அவங்களுடைய பிசினஸ் ஸ்டைல் தனி. அது என்னால வந்து எத்தனை வருஷம் இல்ல, காலங்காலம் எத்தனை வருஷம் போனாலும் என்னால மாறுதட்டி பெருமையா சொல்ல முடியும். அவங்களுடைய பிசினஸ் ஸ்டைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நான் அவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்துல பண்ண மாட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா எல்லா வேலையுமே ஆபீஸ்ல இழுத்து போட்டு இன்னைக்கு நல்ல ஒரு, அதாவது என்னுடைய வேலைய முக்கால்வாசி வேலைய செய்யக்கூடிய ஒரு நபர். அதனாலதான் அந்த பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறதுல நிறைய நான் இல்லாத இடத்துல என்னெல்லாம் நான் இருந்தா என்னென்ன பண்ணுவேனோ அந்த இதெல்லாம் கரெக்டா செஞ்சு இன்னைக்கு பொறுப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவா, நிறைய பேருக்கு ஒரு அக்காவுக்கு அக்காவா, தங்கச்சிக்கு வாய்ப்பு இருக்கேன், அக்காவுக்கு அக்காவா
அண்ணனுக்கு அண்ணனா, நண்பனுக்கு நண்பனா, சித்திக்கு சித்தியா, சித்தப்பாக்கு சித்தப்பா, இந்த மாதிரி நிறைய நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நிறுவனத்துடைய ஜெயலட்சுமி நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ல அவர் மேலும் இன்னும் அடுத்தடுத்த போஸ்டிங் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்பவுமே பிளாட்டினமுக்கு கிஃப்ட் கொடுப்போம்ல, கிஃப்ட் கொடுக்கறது பழக்கம்ல. கிஃப்ட் அது வந்து உமா மேடம் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கேன். எங்க சார் இருக்கு என்ன எடுக்க வச்சிட்டீங்களே சார். கரெக்டா உமா மேடம் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கிறாங்க சார். யார் டீம்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார். ஃபியூச்சர் இந்தியால சென்னை பிரான்ச்ல யார் பிளாட்டினம் அடிச்சாலும் சரி அவங்க நான் கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுவனத்துடைய எமரால்டு மேனேஜர் ஜி உமா மகேஸ்வரி நெக்ஸ்ட் சரி உமா மேடம் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க கரெக்டா. சரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பக்கம் ரைட். ஐயோ அவ்வளவுதான் அதுவே தான் இருக்கும். ஓகே ரைட். அப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுக்கணும். ஸ்பெஷலா இன்னும் ஸ்பெஷல் இந்த மூமெண்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னடா கிஃப்ட் கொடுக்கலாம். கரெக்டா என்னடா கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இப்ப நமக்கெல்லாம் கூட ஒரு லெவல் வரைக்கும் தான் தெரியும் கரெக்டா. ஆனா பிறந்ததுல இருந்து நான் உண்மையிலே சொல்றேன் போயிட்டு அந்த பிள்ளைய அதாவது அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் சின்ன வயசுல இருந்து நிறைய சண்டை போட்டுருப்பாங்க கரெக்டா. கூட பிறந்தவங்கனாலே ஸ்பெஷல் தான். இன்னும் கொஞ்சம் சண்டை தான். சண்டைக்காரிக்கு சண்டைக்காரியாகவும் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாகவும் நல்ல என்னதான் இருந்தாலும் அந்த பாசம் இல்லாம போயிடாதுல்ல. அந்த ஒரு கிஃப்ட் அவருக்கு வந்து இந்த ஸ்டேஜ் இந்த மூமெண்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் ஸ்தானத்துல இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா பக்கபலமா இருந்து அவரும் முதல்ல வாய்ப்பு கொடுத்த நபர். நான் இப்பவும் சொல்றேன் ஜெயிச்சவங்க எல்லாருமே முதல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களை மட்டும் யோசிச்சு பாருங்க. கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தம்பி தங்கச்சி, அவ்வளவுதான். இவர் வாய்ப்பு கொடுத்தது கூட பிறந்த அக்காவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களையும் இந்த ஸ்டேஜ்ல தம்பி
இதெல்லாம் தாண்டக்கூடாது. ரைட், இன்னைக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கா இவ்வளவு நேரம் இந்த ட்ரைனிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல எல்லாமே நிறைய ஸ்டேஜ்ல வந்து ப்ரோக்ராம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் எல்லாமே வர வச்சிருக்கிறோம். நிறைய உமா மேடம், சசி சாரா இருக்கலாம். முதல் இந்த ஆபீஸ்ல ரீஸ்டார்ட் பண்ணும்போது முதல் பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னா பன்ரொட்டியில இருந்து ஆமா பலாப்பழத்தோட எப்படி சொல்றதுன்னா ஏதோ இந்த மகளை பார்க்க போகும்போது இல்ல மகனை பார்க்க போகும்போது வெறுங்கை வீசிட்டு போக மாட்டாங்களா, அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கா சசி சாருக்கு தெரியவே தெரியாது. கடைசி செகண்ட் அவர் ஸ்டேஜ் ஏறும்போதுதான் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க அம்மா வந்து இத்தனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு சொல்லி சசி சார் எதிரே பார்க்கல. அங்க உட்கார்ந்து இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு என் சசி அண்ணன் தான் காரணம், என் சசி சார் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் அளவில்லா ஒரு ஹாப்பி. ஏன்னா என்னடா உன் வாழ்க்கை இப்படி போயிருச்சடா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சசி சாருடைய அப்பா அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் வர வச்சோம். அந்த போட்டோ இன்னமும் கூட இருக்கு, அவர்கிட்ட கூட இருக்கும். அப்ப அதே மாதிரி கண்டிப்பா நம்ம யாருக்கு ரோஹித் கரெக்டா, என்னன்னாலும் தாய்க்கு ஈடு யாருமே கிடையாது. ஆமா தானே? யாராலையுமே என்ன பண்ண முடியாது, நிரப்ப முடியாது. ஒரு தாய் பாக்குற மாதிரி வேற யாராலையுமே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், எங்க சித்தி வளர்த்தாங்க, பெரியம்மா வளர்த்தாங்க, அப்பா வளர்த்தாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒரு தாய் வளர்க்குற மாதிரி பாத்துக்கிற மாதிரி பொக்கிஷமா பாத்துக்கிற மாதிரி வேற யாராலையுமே பாத்துக்க முடியாது. இன்னைக்கு நிறைய ஸ்டேஜ்ல நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கலாம், படிக்கிற வயசுல நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கலாம், நிறைய இன்னல்கள் கொடுத்துடலாம். அப்பெல்லாம் யோசிச்சிருப்பான், என் பையன் என்ன ஆக போறானோ, என் பையன் நல்ல நிலைமைக்கு வந்துருவானா அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ரோஹித்தை இந்த உலகத்துக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த லெவல்ல ஃபைனலா உட்கார்ந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா? இந்த ஸ்டேஜ்ல அவங்க அம்மாவையும் வர வச்சு அழகு பார்த்துடலாமா? இந்த ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல இருந்து பினிஷிங் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு முக்கியமான ஒரு தருணம். இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு தருணம். யாருக்கு அப்படின்னா ரோஹித் சாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். கரெக்டா? கண்டிப்பா இதுல ஒரு சில வார்த்தைகள் அவங்க ஜஸ்ட் உங்க பையனை பத்தி மட்டும். ஓகே, வேலைக்கு கேட்டாங்க, உங்கள் பையனை எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுங்க, அவன் எங்கே போயிருக்கிறான், வேலைக்கெல்லாம் போகணும், நீங்கள் 2 பேரும் நானும் என் பையனும் ஒரே இடத்துல ஒரே கடையில் வேலை செய்யணும், உங்கள் பையனை கூட்டின்னு வந்துருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். அவர் அட்வொகேட், அவர் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையனை அனுப்பி ரோஹித் என் கூட அனுப்பி நான் கூட வச்சுக்கிறேன், நான் போவாதடா, இந்த கம்பெனிக்கு நான் போவாதடான்னு சொன்னேன், என்னால் கட்ட முடியாது காசு, நீ போவாத அம்மா, நான் இப்படியே இருக்கணுமா, நான் 10 பேர் கை கட்டிக்கணும் பதில் சொல்லணுமா, நானும் ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. அடுத்து என்னன்னு வந்து அவன் கேட்குறப்போ நான் நினச்சேன், ஒரு பொண்ணு ஒரு வழி ஆகிட்டு இவனுக்கு ஒரு வழி காட்டணுன்ட்டு என் காதில் கற்று என் கையில் கற்று எல்லாத்தையும் கழட்டி வச்சேன். உங்ககிட்ட தான் நம்பி விட்டுருக்கேன், என் பிள்ளைக்கு நீங்கள் தான் கூட இருந்து ஒத்தாச்சு.
எங்களுக்கு சில தேவை. வீட்ல சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை தான் பாத்துக்கிறோம். அவங்க அம்மா பரவாயில்ல நல்ல அருமையா பேசுனாங்க. ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் பேச மாட்டாங்க. ஆனா பரவாயில்ல சூப்பரா பேசுனாங்க. நல்ல ஒரு clap கொடுங்க. கரெக்டா? அப்ப அவங்களுடைய அக்கா ஓரிரு வார்த்தைகள் பேச வச்சிடலாமா? நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு clap. என்னோட தம்பிய நான் நிறைய மெடல் வாங்கியிருக்கிறேன், நிறைய மாலை மரியாதை வாங்கிக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே பார்த்துருக்காங்க. என் தம்பி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இந்த மெடலை நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இந்த மேடையில் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இதேமாரி போஸ்டிங் வந்து அடிக்க சொல்ல நான் பேசிக்கிறேன். அவங்க அம்மாவையும் அக்காவையும் வழி அனுப்பி வச்சுட்டு ரோஹித் சாரை பேச வச்சிடலாமா? தேங்க்யூ